திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி ஒன்றியம் மரணத்து என்ற கிராமத்தில் 3 நாள் திருவிழா நிகழ்ச்சிகள் நடக்குது. இப்போ அம்பாளுக்கு தீபாரணை காட்டும் காட்சிகள், இந்த ஐயாவுடைய காட்சிகள் பார்த்து கொண்டிருக்கோம். இப்போ நம்முடைய அம்பாள் முளைப்பாறையில் செய்யப்பட்டு அந்த பூஜைகள் தீபாரண காட்சியில் பார்க்குறவங்க அம்பாள் திருவடிகள் அந்த காட்சி தீபாரணம் காமிக்கப்படுகிறாங்க. அம்பாளுக்கு தீபாரணை காமிக்கிறது நம்மளுடைய பார்க்குறோம். இந்த காமப்புறவுடைய நம்ம இறைவனுக்காக தனி ஒரு சால், அதுக்கு ஒரு பச்சை பந்தல் அமைப்புகள் கட்டப்பட்டு அந்த அம்பாளுடைய தீபாரண ஜோதியாக பார்க்கப்படும் ஒரு காட்சிகள் மிக சிறப்பானது. அம்பாள் பார்க்கிற ஒன்று இந்த ஒரு காட்சி தருவது மிக சிறப்பான ஒரு காட்சிகளாக பார்க்கப்படுகிறோம். இது திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி ஒன்றியம் மரணத்து என்ற கிராமத்தில் நடக்க வேண்டியது. இப்போது நம்ம அடுத்தபடியாக அந்த அம்பாளுடைய திருக்காட்சி வைக்கப்பட்ட காட்சிகள் பார்க்கிறோம். அம்பாளுடைய தீபாரணை காமிக்கிற இந்த காட்சிகள் பார்க்கப்படுகிறோம். அம்பாளுடைய தீபாரண காட்சிகள் முளைப்பாரிகளால் அலங்கரிக்கப்பட்டு அம்பாள் அலங்காரத்திலிருந்து ஆடைகள் தீபாவளி கிராமப்புறங்களில் நடக்கக்கூடிய ஒரு காட்சிகள் நம்ம எல்லாரும் பார்த்து மகிழ வேண்டிய திருக்கரம் பார்க்கப்படுகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் எனக்கு பூர்வீகம் மரணத்து கிராமம். இதுக்கு உண்மையான வீடு சந்தக்கோட்டை. கிட்டத்தட்ட 250-300 வருஷமாக இந்த 18பட்டி கிராமத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியது சந்தக்கோட்டை. ஆனா இதுல அரசாங்கத்துல பேர் வச்சிருக்கு மரணத்து. ஆனா உண்மையான பேர் இதுக்கு பேர் சந்தக்கோட்டை. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா 18பட்டி கிராமங்களும் சேர்ந்து இங்கதான் நல்ல கிட்ட பூரா பார்ப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா இந்த உசிலம்பட்டி அங்கிட்டு கிட்டலாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு பஞ்சாயத்துக்கு போனாங்கன்னா துண்டு முடிவு வச்சு பேசுவாங்க. ஆனா இந்த மரணத்து கிராமத்துல உள்ள விஷயங்கள் வேறு. அந்த அங்கனக்குள்ள மண்டுன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அந்த மண்டுல இருக்கக்கூடிய அந்த 18பட்டி கிராமத்துல சேர்ந்த உட்கார்ந்துட்டாங்கன்னா அங்க எடுக்கக்கூடிய முடிவுக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கட்டுப்பட்டுதான் இருப்பாங்க. ஏன்னா இங்க உள்ளக்கூடிய பட்டாளமே, முத்தாளமே, பகவதி அம்மை, காளி அம்மை, கிராமம், கோட்டை கருப்பு, சின்ன கருப்பு, இங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல். இதுல இன்னொன்று என்னன்னா எனக்கு 64 வயசு ஆகுது. எனக்கு தெரிஞ்சு பள்ளிவாசலுக்கு இப்போ இந்துக்கள் போய் அதிகமா பாத்தியா ஓதி அடுத்து இந்துக்கள் கடவுள் கும்பிடுறது இந்த மரணத்து கிராமம் ஒண்ணுதான். அது காரணம் என்ன தெரியுமானா 18பட்டி கிராமத்திலே உள்ளவங்களும் இந்த கோயிலுக்கு கட்டுப்பட்டவங்க. இந்த பட்டாளமே, முத்தாளமே, பகவதியமே, காளியமே 5 கிராம தெய்வம் இருக்குல்ல. நீங்க மழை ஊரிய ஓட்ட வேண்டிட்டு போயிட்டு வச்சுங்க, எண்ணி போனா 90 நாளைக்குள்ள உங்களுக்கு அந்த காரியம் ஜெயமாகும். உங்களுக்கு சந்தேகம்லாம் யாரா இருந்தாலும் பாருங்க, வேண்டி பாருங்க. இப்ப திருவிழா நடந்துகிட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. இந்த திருவிழாவை எப்படி தெரியுங்களா, எல்லா சமுதாயமும் அழகா ஒழுங்கா உட்கார வச்சு எல்லாம் பொங்கல் வச்சு அம்மனுக்கு நேர்த்திக்கடன் பண்ணி செய்வாங்க, கிடா வெட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா என்னன்னா எனக்கு இந்த கிராமத்துல இருந்து இது பண்ற ஒரு வாய்ப்பு அம்மன் உருவாக்கி கொடுத்துருக்கு. இல்லாட்டா நான் இந்த இடத்துல பேசவும் முடியாது. இதே மாதிரி வாய்ப்புகள் நிறைய வேணும்னா வேற ஒண்ணும் இல்லை. திண்டுக்கல்ல இருந்து மீறி போல 20 கிலோமீட்டர் அழகா அப்படியே வரலாம். இங்க வந்தீங்கன்னா பட்டாளம்மன் இருக்கு, முத்தாளம்மன் இருக்கு, காளியம்மன் இருக்கு, பகவதி அம்மன் இருக்கு. இந்த 18பட்டிக்கு சேர்ந்து கிராம கோயில் ஒண்ணு இருக்கு. இதுகளை மட்டும் நீங்க வேண்டிட்டு போனீங்கன்னா கேட்டது கிடைக்கும். இன்னொன்னு எல்லாரும் இது பண்ணுவாங்க. இந்த மரணத்தோட வரலாறு என்ன தெரியுங்களானா, காளி பகவதிக்கு கரகம் ஜோடிக்க போறப்ப அந்த கிட்டத்தட்ட நான் சொல்ற 250-300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்துகிட்டு இருக்கு. அருள் ஒரு இடத்துல கொண்டு போய் உபூதி போடும். வீட்டுக்கு ஒரு ஆள் மம்புட்டி கடப்பையோட போய் 2ஆள் ஆழத்து கிணறு வெட்டுவாங்க. கிணறு வெட்டி படி வச்சிருவாங்க. நைட்டு கரகம் ஜோடிக்க போற போல அரை கிணத்துக்கு தண்ணி வந்துடும். இதை விட என்னன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப வறட்சியான டயத்துல என்னென்ன செய்யறது, தண்ணி இல்லையா, என்ன லாரி தண்ணி ஊத்துறா பார்க்க போறப்ப அது வச்சா பொத்துக்கிட்டு வந்துருச்சு. அந்த மாதிரி இந்த 18பட்டி கிராமத்துக்கும் சந்தக்கோட்டை என்ற மரணத்து எல்லா மக்களையும் வாழ வைக்கக்கூடிய ஊர் இது.
ஆனா அதுக்கு காரணம் வந்து பட்டாளமே, முத்தாளமே, பகவதியமே, காளியமே, 5 கிராம தெய்வம், கோட்டை கருப்பு, சின்ன கருப்பு அப்படி சொல்லி இருக்கு. ஆனா இத்தனை தெய்வங்கள் கட்டி காக்குது. இந்த மரணத்தை மட்டும் இல்ல 18 பட்டி கட்டி காக்குது. ஆகையால் நீங்க ஒரு முறை இங்க வந்து மரணத்துல வந்து இந்த பட்டாள முத்தாளம் எல்லாத்துக்கும் வேண்டி விரும்பிட்டு போங்க. உங்களுக்கு நன்மை கண்டிப்பா நடக்கும். அதிகபட்சம் போனா 90 நாளே நடக்கும். இது அனுபவ ரீதியா சொல்றேன். இதை வந்து வேண்டி விரும்பி எல்லாரும் பாருங்க. இதுக்காக வந்து அந்த ஜாதி இந்த ஜாதிங்கிற கிடையாது. அனைத்து சமுதாயம் சேர்ந்து இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த மரணத்து கிராமத்துல இந்த காளி பகுதி கும்புறப்ப இஸ்லாமிய சமுதாய மக்கள் கூட வந்து சாமியை கும்பிட்டு ஊதி வாங்கிட்டு போவாங்க. அது இல்லாம ஒரு சில பேர் வந்து போன வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்த வந்து பொங்க வச்சுட்டாங்க. நாங்க உங்க தெய்வத்துக்கு பொங்க வைக்கணும், எப்படி தெளிஞ்சு பொங்க வைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து விபூதி வாங்கிட்டு போறாங்க. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கு, உங்க தெய்வத்தை நல்லா வேண்டி எங்களுக்கு 90 கொடுங்க கேட்க முடியுது. இந்த சந்தைக்கோட்டை என்ற மரணத்து கிராமம் நீங்க பல முறையில் ஒரு தடவை வந்துட்டு போனாவே இந்த மண்ணின் மகிமையும் இந்த தெய்வத்துடைய மகிமையும் உங்களுக்கு தெரியும். ஆகவே உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை மக்களுக்கு தெரியப்படுதுன்னு சொல்லி நான் தெரிவிச்சுக்கிறேன். குற்றம் குறை இருந்தா மக்கள் பொறுத்துக்குங்க. இந்த இதுக்கு வந்து யூடியூப்ல போறதுக்கு உதவிய நண்பர் அவரு முருகேசங்கிறவருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி பாமர மக்கள் இருக்கக்கூடிய ஏரியால இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி வெளிச்சத்தை கொண்டு வர்றாரு. அதனால அவர் உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். ஆகையால் ஒரு தடவை இங்க வந்து பாருங்க, வந்து வேண்டி பாருங்க. அந்த சக்தி உள்ள தெய்வங்கள் அத்தனை தெய்வங்களும் பட்டாளமே, முத்தாளமே, பகவதியமே, காளியமே. ஆனா ஒண்ணு வேடிக்கை என்ன தெரியுங்களா, பூராமே வந்து அம்மன் தெய்வம். இந்த அத்தனை அம்மனுக்கு வந்து பாதுகாப்பு யார் தெரியுமா? கோட்டை கருப்பு. இத்தனை பெண் தெய்வங்களுக்கு, அதாவது வந்து எல்லா கோயில்களுக்கு போங்க, பெண் தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு சூழாதான் இல்ல சிங்கம் வைப்பாங்க. அது எதுக்கு தெரியுமா? பாதுகாப்புக்கு. ஆனா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பட்டாள அம்மனா இருக்கட்டும், புத்தளம்மனா இருக்கட்டும், காளியம்மனா இருக்கட்டும், பகவதி அம்மனா இருக்கட்டும், 5 கிராம தெய்வமா இருக்கட்டும், அத்தனைக்கு பாதுகாக்கக்கூடிய கோட்டை கருப்பு. அத்தனை இது பார்க்கக்கூடிய ஒரே கோட்டை கருப்பு சக்தி வாய்ந்த. அதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே வந்து உங்களுடைய இது நல்லா இருக்கும். அது அப்படி இருக்க பக்கத்துலேயே சின்ன கருப்பு. அதை விட்டீங்கன்னா அப்படி கிட்ட பள்ளிவாசல். இதுல என்னன்னு கேட்டீங்க, இந்த பகுதியில் 18 பட்டி கிராமத்துல வந்து கிறிஸ்துவ சமுதாயத்துல உள்ளவங்க யாரும் இல்லை. இஸ்லாமிய சமுதாயம் நிறைய இருக்காங்க. இந்த தெய்வத்தை வேண்டி அதனுடைய பலன்கள் நிறைய அனுபவிக்கிறாங்க. எங்கேயாச்சும் நீங்க பாத்தீங்களா இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த வந்து இந்து கோயில பொங்க வச்சு பாத்துருக்கீங்களா? சும்மா சாமி போடுவாங்க, துள்ளூர் கூட பூச மாட்டாங்க. ஆனா இந்த ஊர்ல பொங்க வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நீங்க வந்து பாக்குறப்ப அவங்களுக்கே வந்து நம்பிக்கை இருப்ப இந்துக்கள் நம்ம அப்ப வந்து ஒரு தடவை வந்து பார்த்து இதனுடைய அம்மனை பார்த்து ஒண்ணுங்க என்ன சொல்ல போனா நிறைய இருக்கு. திண்டுக்கல்ல இருந்து கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான வந்து பாக்குறாங்க. ஒரு இடம் வந்து பாக்குறாங்க, தெய்வத்துக்கு என்ன உடனே செய்யறதுக்கு கேட்கிறாங்க. நீங்க வந்து அதனுடைய பலனை வந்து இந்த ஊர்ல வந்து பலனை அழிஞ்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை. ஒளிபரப்பக்கூடிய என்னுடைய நண்பன் முருகேசனுக்கு நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் ஐயா.